வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று ஸ்ரீலங்கன் பம்கின் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லூலூவில் டேஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு 2 to 3 வீக்ஸ் பேக். அப்போ இந்த பட்டர் பம்கின் பார்க்கவே அழகாக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு செய்த கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்ரீலங்கன் ரோஸ்டட் கறி பவுடர் தேவை. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வாங்க கிச்சன் போகலாம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். பட்டர் பம்கினை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் தான். ஸோ எங்களுக்கு பாதி போதும். அதனால் பாதி பம்கினில் உள்ள அந்த சீட்ஸை முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க, ஸ்கூப் அவுட் பண்ணிடுங்க. அப்புறம் அதை ஒரு 4 துண்டாக நீள் வாக்கில் போட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இது தோலோடு தான் கட் பண்ணணும். இதை நம்ம வெண்ணெய் பரங்கிக்காய்ன்னு தமிழில் சொல்லலாம். பொதுவாக நம்ம பரங்கிக்காயில் தோல் சீவோம். ஆனால் இந்த வெண்ணெய் பரங்கிக்காயில் நம்ம தோல் சீவ வேண்டாம். இப்போ நான் பாதியை ஒரு கிளிங் ரேப் பண்ணி வச்சிடுறேன். இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை அடிக்கடி சமைக்கணும்னு வச்சுருக்கோம் நாங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அந்த பட்டர் பம்கினை கட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு தேங்காய் பால் தேவை. நான் ஒரு மீடியம் சைஸ் சிறிய தேங்காயை நான் பால் எடுத்துட்ருக்கேன். 3 பால் எடுத்தேன். முதல் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்படி திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். 2வது பால் கொஞ்சமாக அதே தேங்காயை தண்ணி சேர்த்து 2 சுற்று சுற்றி 2வது பாலும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இந்த 2வது பால் எடுத்துகிட்டு 2 உப்பு போட்டு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிழிஞ்சிங்கன்னா 3வது பாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பம்கின் கறி வைக்கிறதுக்கு நான் முதல் பால், 2வது பால், 3 பாலும் தேங்காயில் எடுத்து வச்சுருக்கேன். 1 மேஜைக்கரண்டி அரிசியும் 2 மேஜைக்கரண்டி தேங்காயும் தனியாக வச்சுருக்கேன். அதை வறுத்து அரைச்சி போடணும். இப்போது ஒரு பேனில் 1 மேஜைக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். ஸோ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் வதங்கி வரும் பொழுது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த பட்டர் பம்கினை போடணும். போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பம்கினில் உப்பு பிடிக்கும். சேர்த்து பிரட்டி விட்டுட்டு நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கணும். காரத்திற்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஆனாலும் 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், அப்புறம் ஸ்ரீலங்கன் ரோஸ்டட் கறி மசாலா 2 தேக்கரண்டி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம 2வது தேங்காய் பாலும் 3வது தேங்காய் பாலும் சேர்த்துடலாம் இந்த பம்கின் வேகிறதுக்கு. இப்போ மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா கொதித்து வேகட்டும். இதுக்கிடையில் நாம் ஒரு மசால் வறுத்து அரைக்கணும். அதுக்கு 1 மேஜைக்கரண்டி அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி பொரிஞ்சு வரும்போது தேங்காய் போட்டு வறுக்கணும். இதுதான் ரோஸ்டட் கறி பவுடர் நான் தயார் பண்ணி வச்சது. அப்புறம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை அரைச்சி இந்த பம்கின் கறியில் சேர்க்கணும். பாருங்கள், சீக்கிரம் வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பம்கின் கறி வச்சிடலாம். எல்லாம் தயாராக இருந்துச்சுன்னா இப்போது அந்த தேங்காயும் அரிசியும் வறுத்து அரைச்சிட்டோம்.
அதை போடுறேன். நல்லா மணமாக கெட்டியாகும் இந்த குழம்பு. அதுக்காக ஃபைனலாக தான் முதல்ல எடுத்து தேங்காய் பாலை சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பு சரி பார்த்து தேவைன்னா உப்பு இப்போவே சேர்த்துருங்க. இப்போ நம்ம முதல்ல எடுத்த கெட்டி தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விடுங்க. அது நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுலில் எடுத்து பரிமாறலாம். இது சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரோஸ்டட் கறி மசாலா ஒரு தனி ஃப்ளேவருங்க. ஸ்ரீலங்கன் அந்த மசால் பவுடர் கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பராக இருந்தது ஒயிட் ரைஸோட. இது ஆப்பமுக்கும் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது. தொடர்ந்து